உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் சூர்யாவுக்கு 2வது கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கேன். என்ன அப்படி ஒரு ஷாக்கு? பொண்ண பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் சூர்யா கிட்ட பேசி முடிவு பண்ணலான்னு பொண்ணோட அப்பா அம்மா தாய் மாமனை எல்லாம் கையோட நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சூர்யா தான் 2வது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண மாயா? சூர்யா மாமா தான் மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிருக்காருல அவரு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? சூர்யா அப்படி சொல்றானா அதுக்கு காரணம் சூர்யா மாறி மேல வச்சிருக்கிற பாசம். அதுக்காக சூர்யாவை நாம அப்படியே விட்டுற முடியுமா? அதானே, மாப்பிள்ள சூர்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் மாதாஜி இப்படி ஒரு ஏற்பாட பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவனை வாழ்நாள் முழுக்க ஒண்டி கட்டியாவை வச்சு ஒழிச்சிருவீங்க போல இருக்கு. ஒண்டி கட்டியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு இந்த வீட்டுல எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த வேதனை எனக்கு மட்டும் தான் புரியும். இந்த சின்ன வயசுல பொண்டாட்டிய பறி கொடுத்துட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கான். அத பாத்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒரு அம்மாவா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அட 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 அட, தாய்ப்பாசம்னா இதுல தாய்ப்பாசம். நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு போலாம். வா. சூர்யா, யாரோ நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. யார் இது? அதான் எனக்கும் தெரியல தேவிமா. சரி வாங்க. இவங்க சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. வாப்பா சூர்யா. இவன் தான் என் மகன் சூர்யா. வணக்கம் வணக்கம். வாங்க. ஏன் மாப்பிள்ள தான். அம்மா, யார் இவங்க எல்லாரும்? என்ன விஷயமா வந்திருக்காங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான்ப்பா. உன் கல்யாண விஷயமா தான் நான் இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கும் பிடிக்கும். பொண்ணோட போட்டோ காட்டுங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம். என்னம்மா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்படி இல்லப்பா சூர்யா, இந்த சின்ன வயசுல இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியலப்பா. உனக்கு இன்னும் வயசு இருக்கு, வாழ்க்கை இருக்கு. அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. மாறி இருந்த இடத்துல இன்னொரு பொண்ணை வச்சு பார்க்க எனக்கு மனசு இல்லம்மா. மாரியோட வாழ்ந்த வாழ்க்கைய இன்னொரு பொண்ணோட என்னால பங்கு போட முடியாதுமா. என் மேல இருக்க பாசத்துல அம்மா உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நீங்க கிளம்பு. அது அது வந்து சூர்யா, அது சூர்யா, என்ன அம்மா ஞாபகம் வந்துருச்சா? ஃபீல் பண்ணாத, மனசை போட்டு குழப்பிக்காத.
இங்கே பாரு, அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்பா தெளிவாக தான் இருக்கு, சரியா? ஆமா, நீ சிண்ட்ரெல்லா பொம்மை கேட்டல, நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுவா? ம், பரவாயில்ல சூர்யா, அப்புறமா கூட வாங்கிக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நான் இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல? சரி, நீ வீட்டில் பத்திரமா இருக்கணும், ஓகே? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? ம், பை. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார், என்ன சார் வேணும்? சிண்ட்ரெல்லா பொம்மை இருக்கா? சாரி சார், அந்த பொம்மை இல்ல, அதை விட வேற பொம்மைங்கெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம், என் டாக்டர் அந்த பொம்மை தான் வேணும்னு கேட்டிருக்கா. ஓ, okay. நான் வேற இடத்துல பாத்துக்கிறேன். ஓகே சார். ம். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க சார், என்ன வேணும்? இங்க சிண்ட்ரெல்லா பொம்மை இருக்கா? சிண்ட்ரெல்லா பொம்மையா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் பாக்குறேன். ம். ஓகே சார், நீங்க லக்கி சார். ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. நாலஞ்சு கடை ஏறி இறங்கிட்டேன், எங்கேயுமே இந்த டாய் கிடைக்கல. இது கொஞ்சம் டிமாண்ட் தான் சார், அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஓ, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா இது கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஐயோ. பேக் பண்ணிட்டுமா? செக் பண்ணட்டுமா? செக் பண்ணுங்க சார். சார், இப்ப பேக் பண்ணிடலாமா? பேக் பண்ணிடலாம். ஓகே சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.